ஃபைல வச்சிட்டு கிளம்பு. இல்ல சார், முக்கியமான ஒரு கொட்டேஷனா, அதை நீங்க உடனே கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்து அனுப்புவீங்களா? நம்ம ரவி சார் சொல்லி விட்டாரு. சரி அலவை. ஓகே சார். என்னங்க சார்? இரு, இந்த வேலையை முடிச்சு நான் போட்டு கொடுக்க. ஓகே சார். மாமா வெளியில நின்னு வேலை முடிஞ்சு நான் கூப்பிட்டு விடுறேன். ஃபைல வச்சுட்டு போ. இல்ல மாமா, சும்மாதான் கூப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல மாமா. இன்னும் என் மேல கோவம் போகலையா? அதான் 1000 வாட்டி சாரி கேட்டேனே மாமா. ஏன் மாமா, உங்களுக்கு மன்னிக்கணும்னு தோணலையா? துரோகிகளுக்கு மன்னிப்பு கொடுக்குறது என் குடும்பத்தோட போல கையில. ஏன் மாமா, உங்க மனசுல நான் இல்லையா? சொல்லுங்க மாமா, உங்க மனசுல ஒரு துளி கூட நான் இல்லையா? ஒரு ஓரமா கூட நான் இல்லையா? வேலை பார்க்கணுமா வேண்டாமா? சொத்தம் கட்டமா நிக்கல அந்த நிலையில வெளியில போ. சரிங்க மாமா, சாரி. மாமா, ஃபைல் இதுல வச்சிருக்கேன், பாத்துக்கிடுங்க. பாருங்க மாமா. மாமா, ஃபைல் இதுல வச்சிருக்கேன், பாருங்க. அப்படியே உன்னிப்பா கவனிப்பானே. தெரியும்டா, இந்த விஷயத்துல நீ வீக்குன்னு எனக்கு தெரியும். வச்சு கண்ணு வாங்காமலா பாத்துக்கிட்டு இருக்க? கோவெல்லாம் மாறிடுச்சு போலுக்கு. மாமா மாமா. டேய், உனக்கெல்லாம் எதுக்குடா இவ்ளோ வீராப்பு? மாமா மாமா, சீக்கிரம் ஃபைல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். எடுத்துட்டு கிளம்பு. இதுக்காக தானே காட்டின? சரி, எடுத்துட்டு கிளம்புடி. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டல, இதுக்கான பிரதிபலன் நீ அடைஞ்சுதான் ஆகணும். உன்னை விட்டவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். அசிங்கப்படுத்திட்டல நீ. இதை எடுத்துட்டு கிளம்பு. நீங்க வச்சுக்கோங்க. சரி போடி. சரி, கேடு கட்ட புத்தி. போடி, இதை எடுத்துட்டு போ. எனக்கு நீங்க போது சொல்லி ஆகணும். என்ன இவ்வளவு கீழ்த்தரமா நடத்துனீங்கல்ல? இப்ப கீழ்த்தரமா நடந்தது யாருடி? நான் இல்ல நடந்துட்டேன். சரி நான் என்ன பண்ணனேன்? கேடு கட்டவனுக்கு தெரியும். உன் மனசாட்சி கேட்டு பாரு, நீ என்ன பண்ணனு. அப்பாண்டமா என் மேல எந்த பழி சுமத்தாதீங்க. உங்க பணம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. மரியாதையை எந்த போயிரு, இல்லன்னு வச்சு காட்ட பத்துன. என்ன நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கமா நடக்கும்போது உனக்கு தெரியல? ஆமா, நீங்க ரொம்ப யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்க விழல? நான் விழுவேன் தான் கட்டியிருக்க. நீ ஒரு சாக்கடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனை பத்தி விழுவேன். ரொம்ப பேசுறீங்க சொல்லிட்டேன். சரி படி. அது என் பக்கத்தை நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதிக்கு மீறி பக்கத்துல விட்டல, அதான் தகுதிக்கு மீறி நீ நடந்துகிட்ட. உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். சரி, என்ன நீங்க ரொம்ப தரக்குறவா பேசுறீங்க. நல்லா சொல்லிட்டேன். நீ பொண்ணா நடந்துகிட்டா நான் எதுக்கடி தரக்குறவா நடந்துக்க போறேன்? பொண்ணுக்குன்னு ஒரு அச்சமாடம் நானா இருக்கணும். சே, இதுல ஒண்ணு கூட கிடையாது. அச்சமாடம் நானே எனக்கு எதுவுமே இல்ல. ஆனா இவ்வளவுதானே ஒரு கோட்ல உங்களுக்கு பிடிச்சது. எனக்கு லவ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணனும் கேட்டுக்கிட்டீங்க. ரெட்ட வேஷம் போட்ட நல்ல பாம்பு இப்பதானே தெரியும். அதில கூட சேர்ந்துட்டல, அந்த நல்ல பாம்பு புத்தி தானே உனக்கு இருக்கும். அவ கருணாகம், பாலைவனத்துல இருக்கிற கருணாகம். அவக்குள்ள இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. அவனுக்குள்ள விஷம் உனக்குள்ள இருக்கதானே செய்யும். அதான் அவகிட்ட இருக்க அதே கேடுகட்ட புத்தி உன்கிட்டயே வருது. சும்மாவா சொன்னாங்க சேர்க்க சரியா இருக்கணும்னு? கன்று கூட சேர்ந்த பொன்னியும் டேஸ்டிங்கும் அப்படி ஓன் நிலைமை. போன சேர்ந்தா மனத்திருப்ப, நீ சாக்கடை கூட சேர்ந்திருக்க. பொன்னி கூட சேர்ந்தா பொன்னி புத்தி தானே வரும். சரி, மதங்க கிளம்பு. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவுதான் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு அனுப்பிங்க. ஆனா ஒண்ணு, இப்ப இல்ல எப்பவுமே நான் உங்களை
என் மூச்சு காத்து கூட இனி உன் மேல போடாதுடி. காட்டுல விழுந்து விளையாச்சியா? சாக்கடை பார்த்து இன்னைக்கு ஆசை வராதுடி. பூவை பார்த்தாதான் ஆசை வரும். நீ ஒரு சாக்கடை. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சத்தியம் பண்ணி நினைப்பேன். இது வரைக்கும் யாட்டத்தை நீ பார்க்கலையே, இனி பாப்ப. ஒரு பொம்பளை நினைச்சா எந்த எல்லைக்கும் போவான்னு நான் உனக்கு காட்டுறேன். நல்ல பொம்பளை தான் காலில் கூட விழுவண்டி. நீ என்ன பண்ணாலும் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஏறெடுத்து பார்க்க வைப்பாய் ராணி. என் உயிரை நானே மாச்சுக்கிட்டு செத்தாரு சாவினை தவிர அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கவே மாட்டேன். பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நீ முத ஒழுங்கா வாழணும். மரியாதையா போயிரு. என்ன சொல்லிட்டு போறது ஒண்ணும் புரியல. நான் வண்டி எடுக்கணும், வா. நான் உங்ககிட்ட கேட்கணும். என்ன? ஹலோ, நீங்க போய்கிட்டு இருக்கீங்க? என்ன சர்மா? இப்ப என்னமோ சொல்லிட்டு வந்தீங்களே, என்ன? நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்களா? இப்ப சொல்லிட்டு வந்தீங்களே. அதான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? சரி, நல்லா இருக்குன்னு. அது எதுக்கு நீங்க சொன்னீங்க? ஏன் நான் சொன்னேன் சர்மா? நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நான் கேட்கலையே. நீ கேட்கட்ட என்ன? சேர்மாக்கு நான் சொல்லுவேன். என் சேர்மாவுக்கு நான் சொல்லாம யார் சொல்லுவா? நான் சொல்லதான் செய்வேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. என்ன சரிமா? நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், கேட்டீங்களா? அது எனக்கு ஹாஸ்பிடலுக்கு நேராச்சு. நான் உங்க கூட பைக்ல வரல. அப்படி சொல்லாத சரிமா. இல்ல, நான் போறேன். லூசு, வா. இல்ல, இப்ப என்னமோ கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள்ள சாங்கல வந்த மாதிரி இருந்தது. அது என் ஓல்டு பேரு. அப்படினா முன்னாடி எனக்கு வச்ச பேரு. அது இப்ப நான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன், அவ்வளவுதான். சரி வா சரிமா, நேராவது. இல்ல, நான் கிளம்புறேன். சேர்மா சேர்மா சேர்மா, வா சேர்மா. என்ன? ஏற்கனவே உன் மொழி பயங்கரமா இருக்கும், இதுல இருக்கு இந்த மொழி. இல்ல, நீங்க சைட்ல நில்லுங்க, நான் ஒத்தையில ஹாஸ்பிடலுக்கு போயிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் தான் கொண்டு விடணும். கட்டாயமா நான் தான் கொண்டு விட்டாதான் நல்லா இருக்கும். நீங்க விட்டதான் நல்லா இருக்குமா? ஆமா, சேர்மாவை நான் கொண்டு விட்டதான் நல்லா இருக்கும். இதுல எனக்கு டென்ஷன் ஆயிரும். அது பரவாயில்ல பரவாயில்ல, நான் எங்க சைட்டு தானே, அப்புறமா வந்துக்கிறேன். முதல்ல உன்னை கொண்டு விட்டு வந்துடுறேன், அதான் பெரிய வேலை பத்துக்க. இங்க பாரு, நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போய் 14 நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு சீக்கிரம் போனோம். சரி வா, கிளம்பு கிளம்பு. இல்ல, இது பொண்ணு தர தானே? ஆமா. ஏன் சேர்மா? இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்காதான் கேட்டேன். நீ இப்படிதான் பேசிட்டே இருப்ப, நான் சொன்ன கேளு. வா, நேராவது. நடக்க எதுவும் கஷ்டமா இருந்தா சொல்லு. இல்ல, நடக்க எதுவும் கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் வண்டி உள்ளே கொண்டுட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். ஓ, நான் தூக்கிட்டு போறேன்னு நினைச்சிட்டியோ? புரியல. இல்ல, நான் வண்டி உள்ள கொண்டுட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். நீ என்ன நினைச்சிட்ட தெரியுமா? நான் உனக்கு தூக்கிட்டு போறேன்னு சொன்ன மாதிரி உனக்கு கேட்டிருக்கு. ஐயோ, திணறிட்டால. இல்ல இல்ல, நான் பைக்க உள்ள கொண்டுட்டு வரட்டுமான்னு கேட்டேன். உனக்கு தப்பா கேட்டுட்டுன்னு சொல்ல வந்தேன். என்ன அப்படி பார்த்த? இல்ல, சத்தியமா இது பொண்ணு தரதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஆவி கீவின்னு ஏதாவது சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு எப்பவும் நம்பிக்கை இல்ல. ஆனா நான் இப்ப நம்புறேன். ஏன்? இல்ல, பொண்ணு தர நம்பக்கல ஏதோ ஒரு ஆவி இருந்து பேசுற மாதிரியே எனக்கு கேக்குது. கேக்கும் சரிமா, கேக்கும். நான் தான் பேசுறேன். அதான் கேக்க, நீங்க தானே பேசுறீங்க. சரி சரிமா, நீ என்ன தள்ளி நிக்க? அப்படி தள்ளி தள்ளி போடாதீங்க, வா. தள்ளி ஓடுற சேர்மா, நில்லு. சேர்மா, ஓடாத, நில்லு. மனசுல உண்மை சொன்னேக்கா, இதுக்கு போய் இப்படி தலதறிக்க ஓடுதா? அப்படி நீ என்னடா சொன்ன? உண்மைய சொன்னேன். என்னடா பச ஒன்னையும் காணோம். ஆடி கொண்டு அமாவாசை கொண்டுக்கு தான் வரும்னு நினைக்கேன்டா. சரி இருந்து பாப்போம். அழகா அப்பா போனை போட்டு வண்டி கொண்டு சொல்லலாம். வேண்டாம்டா, அப்ப வேண்டாம், அப்ப பாவம். ஆனா ஒரு பசியனையும் காணுவேன். அப்ப மாமாக்கா போன் அடிக்கட்டுமா?
தானடா ஆளுக்கு ஒரு வேலையா இருப்பாங்க. நம்ம பஸ் தானே, பஸ் பிடிச்சி போலாம், இல்லைன்னா நடந்து போயிடலாம். விட்டு எவ்வளவு நேரம் தான் ஆகுது. சரி, அம்மாக்கு என்ன போனை போட்டு சொல்லிடு, வரதுக்கு நேரம் ஆகுன்னு. சரிடா. இது பஸ் போயிட்டா என்னன்னு தெரியலையே. பாட்டி நீங்க என்ன வீட்டுக்கு போங்க, நான் போயிடுறேன் பாட்டி. பஸ் ஏத்தி விட்டுட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். டேய், இது தங்கம்பட்டி தானே? ஆமாடா, இது தங்கம்பட்டி தான். தங்கம் பாட்டியா? அது எவன்பா? ஐயோ பாட்டி, யாரும் இருந்துட்டு போட்டோம், நீ வாய்க்கே கொடுக்காம இரு. நீ வாய் கொடுக்காம இருக்க மாட்டேன், நான் திரும்பிக்கிடுறேன். இது என்ன தங்கம்பட்டி? பாட்டிக்கு நம்மள யாருன்னு தெரியல நினைக்க. யாரு? சரி கண்ணு அளவு தெரியல பாத்துக்க. அது இது தமிழ் மௌனம்ல. என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா? பாட்டி என் கண்ணுகளா, என் கண்ணுகளா, என்ன எப்படி இருக்கிய? எனக்கு தமிழ் மௌனம் தானே? ஆமா பாட்டி. இல்ல பாட்டி வந்து நிக்க, என்ன பாட்டின்னு ஒருத்த கூப்பிட்டுக்கலாம்னால. அத கூப்பிட்டல பாட்டி. அது தமிழ் மௌனம்ல பாரு. ஆளு என்னமா வளர்ந்திருக்கானவ. ஆமாயா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதான் பக்கத்து ஊர்ல ஃபேக்டரி கட்டிட்டு இருக்கோம், அது விஷயமா வந்திருந்தோம். வண்டியை அங்கே போட்டுட்டு வந்துட்டோம், அதான் வீட்டுக்கு பஸ்ஸுக்கு போலான்னு நின்னுட்டு இருக்கோம் பாட்டி. சம்பத்தி மனதலுக்கு பெரிய பையன் ஆயிட்டானல தமிழுக்கு. என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா. ஆவாதுன்னு ஒதுக்குன கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா தான் இருக்குது. தமிழால நமக்கு என்ன பிரயோஜனம்னு அடிச்சு விரட்டினேன். இன்னைக்கு அவ பிள்ளைல பாரு, கம்பீரமா வளர்ந்து நிக்கானுவ. அம்மா அப்பா நல்லா இருக்காவலாமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. உங்க அன்னைக்கிளி பாட்டி எப்படி இருக்காவ? நல்லா இருக்காங்க. ஒருத்தர் யார் எடுத்து பார்க்க மாட்டா. தொலைச்செல்வி வளப்புள்ள. ஏமா இசைமொழி சொல்லுங்க பாட்டி. இசைமொழியா? யாருமே தெரியல. ஏமா இசைமொழி. என்ன பாட்டி? எடி அவன வேற யாரும் இல்ல, உன் அத்தை தமிழத்த இருக்கல்ல, அவன மௌனவ. அப்படியா? ஏமா நல்லா இருக்கலன்னு கேளு. இல்ல யாருன்னு தெரியலையா? உங்க மாமா மாவா, தொலைச்செல்வி அத்தை மாவா. அப்படியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அத்தை மாமா பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. படிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா சின்ன புள்ளதான், வா பொண்ணு சொல்லி. அப்படி இல்ல, படிச்சிட்டு இருக்கீங்களோ? ஆமா படிச்சிட்டு இருக்கேன். சரி. நம்ம திருநெல்வேலில ஒரு பெரிய காலேஜ் இருக்கு, அதுக்கு பேரு எனக்கு தெரியல. தினமும் போய் படிச்சுட்டு வருவா பாத்துக்க. அவ தொலைச்செல்வியா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு கிடக்கா. பொம்பளை பிள்ளை கட்டாயம் படிக்கணுமா. பொம்பளை பிள்ளை படிச்சாதான் நல்லதான். அன்னைக்கு உங்க அன்னைக்கிளி பாட்டி இருக்காவல்ல, அவகிட்ட இருந்து தொலைச்செல்வி கத்துருக்கா பாத்துக்க. அதான் அரும்பாடு பட்டு அதை படிக்க வைப்பேன்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்க. டெய்லி பஸ்ஸுக்கு மட்டும் 35 ரூபா ஆகுது பாத்துக்க. மவளை கடனு பட்டாது படிக்க வைப்பேன், என் மவ தலை நிமிந்து நடப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. இன்னைக்கு கடன் பட்டாது படிச்சாலும் நாளைக்கு அவ தலை நிமிந்து நடப்பாளா? கடன் தானே பாட்டி, அதெல்லாம் அடைச்சிடலாம். அவளே தள்ளுவண்டி கடை தான் வச்சிருக்கா. ஒரு நாளைக்கு 100 150 ரூபா தான் கிடைக்கும். அதுல பஸ்ஸுக்கு மட்டுமே 35 ரூபா கொடுத்து அனுப்புதா பாத்துக்க. எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், என்கிட்ட சண்டை போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்க. நான் ஒரு நேரம் பட்னியா கிடந்தாலும் கிடப்பேனே தவிர என் பிள்ளை நான் படிக்க வச்சிருவேன்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அத்தைக்கு உண்மையிலேயே கோயில் கட்டணும். என்னைய சொல்லுத? ஆமா, நிஜமாவே அத்தைக்கு கோயில் கட்டணும். தான் ஒருவேளை பட்டினி கிடந்துட்டாலும் பரவாயில்ல, புள்ளைய படிக்க வைக்க நினைக்காங்க பாத்தீங்களா? இதான் நம்ம பண்பாடு. இங்க பாருமா, நல்லா படிச்சு மேல வரணும்னா. சரி, இருந்தாலும் அவ தொலைச்செல்வி ரொம்ப கஷ்டப்படுறா. உன் மாமா பத்தான் தெரியுமா, அவன் முன்னாடி இருந்தே ஊதாரியா சுத்திட்டு கிடப்பான். இப்பவும் சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்க. அவதான் அந்த தள்ளுவண்டி வச்சுக்கிட்டு அவ்வளவு அம்மைனா கிடந்து அரும்பாடு பட்டுட்டு கிடக்காவ பாத்துக்க. பரவாயில்ல பாட்டி, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, படிக்கட்டும். பாட்டி ஒண்ணு பண்ணுங்க, இவங்க என்ன படிக்கிறாங்க என்னன்னு சர்டிபிகேட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அன்னகிளி பாட்டி அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. எங்க ட்ரஸ்ட் மூலமா படிக்க வச்சிருவாங்க. ஐயோ தொர சொல்லிட்டு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் பாத்துக்க. அப்ப என்ன வந்து படிக்க வச்சிருக்கலாமே? அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கா பாத்துக்க. என்ன காரணம்? அது தாய் தோப்ப இல்லாத பிள்ளைங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டு அந்த ட்ரஸ்ட நடத்துறாங்க. என் பிள்ளைக்கு தான் நான் இருக்கேனே, நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியாத பிள்ளைలు படிச்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டா பாத்துக்க.
அந்த பொண்ணு அடக்கத்திலே தெரியுது அவங்க தாய் இப்படி வளர்த்துருக்காங்கன்னு. உண்மைதான்டா. எவ்வளவோ சொன்னேன் பத்துக்கு அன்னைக்கு அம்மா கிட்ட சொன்னா நிச்சயமா உதவி பண்ணுவாவன்னு. தாய் தப்ப இல்லாம தாய் இல்லாம தகப்ப இல்லாம காசு பணம் இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் படிக்க ஆசைப்பட்டும் படிக்க முடியாம இருக்குது. அந்த பிள்ளைங்களை அவங்க படிக்க வைப்பாங்களா? எல்லாம் இருந்தும் கொளுத்து போய் உங்க பையன் ஊதாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காவ, அவிய பிள்ளைகளை அவிய படிக்க வைப்பாவலா அப்படின்னு என்னையே சத்தம் போட்டுட்டா பாத்துக்க. ஒரு தாய் தப்ப இல்லாத பிள்ளைகளை படிக்க வேண்டிய படிப்பை நான் தட்டி படிக்க மாட்டேன். அந்த படிப்பு என் பிள்ளைக்கு வேண்டாம். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பேன்னு வைராக்கியமா படிக்க வச்சுட்டு இருக்கா பாத்துக்க. சரிங்க பாட்டி, இன்னைக்கு இங்க நின்னதுலயே ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. எங்க பாட்டி போட்ட விதை இன்னைக்கு ஒவ்வொரு செடியா முளைச்சிருக்கு. நாளைக்கு மரமாகும், பின்பு காடா மாறும். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. அன்னக்கிளி பேரன்னு சொல்லல, தனி கெத்து கிடைக்கு பாட்டி. இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஏதோ இந்த மேடையில போய் ஏதோ அவார்டுக்கு வாடு கொடுப்பாவன்னு நினைக்கேன் பத்துக்க. அது வாங்க போகும்போது என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரியே போவா பத்துக்க. அவைய போகும்போது ஒரு பாட்டு வரும் பாரு, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. எதுக்கு அந்த ஆண்களை அவங்கள வணங்க போறாங்கன்னு எனக்கும் தெரியல பத்துக்க. கடுப்பா இருக்கு பத்துக்க தம்பி எனக்கு. தாய் தப்ப இல்லாத பிள்ளைங்களுக்காக படிப்புக்காக இல்லாத பிள்ளைங்க படிப்புக்காக தமானம் உசுரெல்லாம் பணைய வச்சு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி இன்னைக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க பாரு. அவங்க தான் உண்மையான சிங்கப்பெண்ணு. உண்மையான சிங்கப்பெண்ணுனா அது அன்னைக்கிளி அம்மா மட்டும்தான். அதான் உண்மை பாட்டி, அவங்க உண்மையிலே சிங்கப்பெண்ணு தான். தான் குடும்பத்துக்காக பாடுபடுற ஒவ்வொரு பெண்ணுமே சிங்கப்பெண்ணு தான் பாட்டி. தான் குடும்பத்துக்காக தியாகம் பண்ற எல்லா பெண்களுமே சிங்கப்பெண்ணு தான் பாட்டி. சொல்ல போனா இவங்க அம்மா கூட சிங்கப்பெண்ணு தான். தான் பொண்ணு படிப்புக்காக தள்ளுவண்டி தள்ளிக்கிட்டு அந்த பொண்ணுக்காகவே வாழ்றாங்க பாருங்க. ஒரு நேரம் நான் பட்டினி கிடந்தாலும் என் புள்ளைய படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க பாருங்க. அவங்களும் சிங்கப்பெண்ணு தான் பாட்டி. இந்த பாரியா இவ என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? படிச்சு முடிச்சா அம்மையை காப்பாத்துவேன் வீடு வாசல் எடுப்பேன்னு சொல்ல மாட்டே காப்பாத்துக்க. இவ படிச்சு வேலைக்கு போய் இன்னும் 2-3 பிள்ளைகளை படிக்க வைப்பாலாம் பாத்துக்க. போடுறா வெடிய, இது எங்க பாட்டி விதைச்ச விதை. நாம மட்டும் படிச்சா போதாது, முடியாதவங்களா படிக்க வைக்கணும். தான் வீடு வாசல் எடுக்கணும் பங்களா எடுக்கணும் ஆசைப்படாம இன்னும் 2-3 பேரை படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க பாருங்க. இவங்க உண்மையிலே வீர பெண்மணி தான். என்னைய சொல்லுத? அவ படிச்சு முடிச்சு வீடு வாசல் எடுக்க வேண்டாமா? ஊரா விட்டு புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பள தானா வரணும்னு சொல்லுவாங்க பாட்டி. அது ஒண்ணு சும்மா இல்ல. மத்தவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் உதவி தானா வரும். அந்த கடவுளே இறங்கி வந்து செய்வாரு. எங்கயா அதுக்கான காலம்லாம் மாறி போச்சியா? அதே அப்படி நாமளே ஒரு பின்பத்தை உருவாக்குதான். இப்படி எல்லாரும் நினைச்சா நாடு நாசமனா போயிடும். நமக்கு எதுக்கு வம்பு தும்முன்னு நம்ம எல்லாரும் ஒதுங்கி போக ஆரம்பிச்சா நாடு நாசமனா போயிடும். ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தா கூட எவனும் எட்டி பார்க்க மாட்டான். அந்த நிலைமையில இப்ப நாம உருவாக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு வம்பு, அவன் மட்டும் மயங்கி விழுந்து கிடக்கான்னு. நாளைக்கு நாம மயக்க மட்டும் விழ மாட்டோம்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு கேட்க. எல்லாருமே நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்குன்னு நினைச்சோம்னா நாடு என்னத்துக்கு ஆகும்னு கேட்க. சுயநலங்கிற ஒரு பின்பத்தை மத்தவங்க உருவாக்கி அந்த பின்பத்துக்குள்ள நம்மளே இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. நல்லதை விதைச்சா நல்லதான் அறுவடை பண்ண முடியும். இன்னைக்கு நாம விதைக்கிற விதை தான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய முடியும். நாம விதைக்கிறது நல்லதா விதைக்கணும். தவிச்ச வயிற்று தண்ணி கொடு, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடு, உடுக்க உடை இல்லாதவனுக்கு உடைய கொடுன்னு சொல்லி வளர்க்கணும். இப்படி சொல்லி வளர்க்காதனாலதான் தான் உண்டு தான் வேலை உண்டு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா உலகம் என்னத்துக்கு ஆகும் பாட்டி? முன்னாடிலாம் கூட்டு குடும்பம் அப்படி இப்படின்னு ஒன்னா ஐக்கியமா வாழ்ந்தாங்க. சண்டை சச்சரவு போட்டாலும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாங்க. இன்னைக்குள்ள சென்ட்ரேஷனுக்கு கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியாது. கூட்டு குடும்பம்னாலே என்னன்னு தெரியாத பிள்ளைங்களுக்கு ஆசைப்பாசம்னா என்னன்னு தெரியும், ஈவரக்கம்னா என்னன்னு எப்படி தெரியும்? பிள்ளைங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டியது. கஷ்ட நஷ்டமும் தெரியாது, ஒரு பொருளோட மதிப்பும் தெரியாது, பாசத்தோட வேல்யூவும் தெரியாது. நீங்க காட்டுற பாசமே அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியாம போயிடும். ஓ இவங்க தானே, இதுதான் அவங்க கொடுக்கணும், நமக்கு அவங்க செலுத்தணும் அப்படின்னு நினைக்குமே தவிர திருப்பி நாம செலுத்தணும் நினைக்காது. அத்தி இது தமிழ் பிள்ளைலா அன்னக்கிளி வளப்புன்னு சும்மாவா சொன்னாவ? அம்மாடியோ, அப்போ நீங்க படிச்சு முடிச்சு இப்ப வேலையே பார்த்துட்டு இருக்கியா? ஆமா பாட்டி, வெளிநாட்டுல போய் படிச்சோம். வெளிநாட்டுல எங்களுக்கு கம்பெனி தொடங்க விருப்பம் இல்ல.
நம்ம மண்ணுல நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலான்னு இங்க வந்து கம்பெனி தொடங்கியிருக்கோம். எப்படியும் இங்க ஒரு 500 பசங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்காக தான். ஓ, ஏதோ நம்மளால முடிஞ்சது. நாமளும் வாழ்வோம், அவங்களும் வாழ்வாங்க. போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா பாட்டி. உங்க அப்பா ஏதோ இந்த ஹோட்டல்ல என்னமோ சொல்லி கேள்விப்பட்டேன்னு. அம்மாவும் அப்பா ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதான் அப்பா போய் ஹோட்டலுக்கு போகல. அத விடுதியா மாத்திட்டோம். தாய் தப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு ரூமா மாத்திட்டோம். அவங்களுக்கும் நல்ல இடத்துல வாழணும் ஆசை இருக்குமே, அதை நாம கொடுத்துட்டு போறது. எங்க கிட்ட இருந்தது கொடுத்துட்டோம். அன்னக்கிளி குடும்பத்தை ஏன் அசைக்க முடியலன்னு இப்பதானே தெரியுது. ஆனா உன் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட சரி நடந்துகிட்டு இருக்க. முன்னாடியே சொல்ல வந்தேன், அன்னக்கிளி தான் காது கொடுத்து கேட்கல பாத்துக்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அங்க ஒரு விஷப்பாம்பு இருக்குது. நான் எவ்வளவோ சொல்ல வந்தேன், தமிழ் தான் வாயே திறக்கூட மாட்டேன்னு சொல்லிவிட்டா பாத்துக்க. நீங்க உள்ள வந்து குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிவிட்டா. அங்க உங்க அத்தை ஒத்தி இருக்கால, சித்தியா அத்தையா வத்தியான் மொழி, ஆமா, அவளை தேடி ஒத்தையும் வந்தா பாத்துக்க. அதுக்கு இந்த அது வீட்டுல இந்த அவ யாரு அன்னக்கிளி மோவம் பேத்தி ஒண்ணு உண்டு தெரியுமா? அது அது நான் தானே சொல்லிச்சு பாத்துக்க. நான் போய் கேட்டேன் பாத்துக்க. அவ தேன்மொழி எனக்கு என் மவன் புள்ள தானே, இம்மா இது அந்த பிள்ளை தானே தேடி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு இல்ல என்னதான் தேடி வந்தாங்க, என்னதான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கினா பாத்துக்க. அப்பமே அவன் முகத்தில் திருட்டு மொழி தாண்டவன் அடிச்சது. அதோட அந்த பிள்ளை நிப்பாட்டல பாத்துக்க. அதுக்கப்புறம் நிறைய வேலை பார்த்தது. நான் தினமும் கண்டுபிடிச்சேன் பாத்துக்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி போய் உங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு வந்து வளர்ந்த போய் பொண்ணு தர தானே, அவனுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு அம்மா எதுக்கு கல்யாணத்தை பண்ணாத, இல்ல கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு விருப்பம் இல்ல. இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ பாட்டி வாங்க, பஸ் வந்துட்டு போலாம். இரு, முக்கியமானது ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் பாத்துக்க. ஏதோ ஒண்ணு சொல்ல நினைச்சேனே. சரி பாட்டி, பரவாயில்ல, மறந்ததாவே இருக்கட்டும். இனி அதை போட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு. இல்லையே, ரொம்ப முக்கியமானது இல்ல. ஐயோ பாட்டி வாங்க. சரி நான் போயிட்டு வரேன், பஸ் வந்துட்டு. சரிம்மா. சரி பாத்து போ. அந்த பொண்ணு அதுல உட்கார சொல்லுடா. இல்லடா, அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுறதுக்கு விரும்பல. அப்படிங்கும்போது நம்ம கட்டாயப்படுத்தி பேச நினைக்க கூடாது. அவங்களுக்கும் சங்கோஜமா இருக்கும்ல. இல்லடா, உட்காரட்டுமே. அவங்களுக்கு தெரியாதா? நீ சும்மா இரு. இசைமொழி, உன் புக்க என்னத்தான் நான் வச்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு சங்கோச்சத்தை கொடுக்காதடா, அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்ல பரவாயில்ல. சரிம்மா. ஏன்டா, கேட்கறது நம்ம கடமைடா. நம்ம ஒரு அன்பு பையன், பொறுப்பா கேட்கணும்ல. அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காளேன்னு புக்க கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. யாரா இருந்தாலும் பொது இடத்துக்கு வந்துட்டா அவங்களுக்கும் சங்கோஜமா இருக்கும். நாங்களே பாக்காங்களேன்னு ஒரு மாதிரியா இருக்கும். அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். சரிவா, நீ என்ன உட்காருவா. இல்லடா, அவளுக்கு சங்கோஜமா இருக்கு, நம்ம அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடலாம். சரிடா. என்னம்மா? தென்மொழி மேடம், அது வந்து என்ன, நீங்க உள்ள போக முடியாது. உள்ள போக முடியாதுன்னா நீங்க இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க முடியாது. எனக்கு புரியல, எதுக்கு? பெரிய எம்டி தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போனாரு, தேன்மொழி டாக்டர் வந்தா உள்ள விடாதீங்கன்னு. அதான் எதுக்கு? சரி, நான் எம்டி பார்த்து பேசிக்கிடுறேன். இல்ல மேடம், உங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி உள்ளே வரக்கூடாத அளவுக்கு நான் எந்த தப்பு பண்ணலையே. மேடம், நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மேடம். ப்ளீஸ் மேடம். எம்டி ஸ்ட்ரிக்டா சொன்னாரு மேடம், உங்களை உள்ள விடவே கூடாதுன்னு. அதுவும் கோவத்துல சொன்னாரு. அதான் ஏன்னு கேட்க ரீசன் சொல்லணும்ல. நான் எதுக்கு உள்ள போக கூடாதுன்னு தெரியல மேடம். ரீசன் தெரியாம எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அப்படி ஏதாவது சொன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே. மேடம் ப்ளீஸ் மேடம், வெளியில போங்க மேடம். வெளியில போணுமா? அப்படி வெளியில போறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. சரி, எம்டி சார் வர சொல்லு, நான் பேசுறேன். அவங்க உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வந்த வழியை அப்படியே அனுப்பி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நாயா? இது என்ன பதிலு? ஒரு டாக்டருக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க லேட்டா வந்தா வீட்டுக்கு அனுப்புற மாதிரி ஈஸி சொல்லிருக்காரு. சரி, நான் எம்டி சாரை பார்க்கணும், கூப்பிடுங்க. இல்ல மேடம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இல்ல, ரீசன் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்படி போனா நான் என்னைய தாழ்த்துன மாதிரி ஆயிரும். அப்படிலாம் ரீசன் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். எம்டி சார் வராம இங்க இருந்து நான் போக மாட்டேன். ஐயோ மேடம், பிரச்சனை பண்ணாதீங்க மேடம். நீங்க இங்க இருந்து போங்க மேடம். நீங்க முன்னாடி இங்க வேலை பார்த்தனால நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். போங்க மேடம். அதனால தான் மரியாதை பேசிட்டு இருக்கீங்க. சரி, பார்க்கலாம். எம்டி சார் வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
நான் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல. அவர் வெட்டி விட்டனா அழுதுகிட்டே வீட்டுக்கு போறதுக்கு சரியான காரணம் வேணும். அதுவும் அவரே வந்து சொல்லணும். இல்ல நான் விட போறது இல்ல. என்னாச்சு தேன்மொழி? ஏன் என்னாச்சு? சார் நான் உள்ள வரக்கூடாதா? எம்டி சார் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காராம். நான் இனிமேல் இங்க வேலை பார்க்க கூடாதா? ஏன் எதுக்கா? அது சாரா வந்து சொல்ல மாட்டாரா? இந்த மேடம் தான் ஸ்ட்ரிக்ட்டா என்ன அடிச்சு துரத்துவாங்களாம். ஐயோ இந்த சார் கிட்ட கொத்து விட்டுட்டாங்களே. இவர் மிருகமா மாறிடுவாரே. சார் மரியாதை எல்லாம் பேசினா மூஞ்சி மோரெல்லாம் பேத்துவேன். அவங்க டாக்டர் அதுக்கான முதல் ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகு. ஓ டாக்டருக்கு நான் மதிப்பு பேசுறதா வந்தா மதிக்க மாட்டீங்க அந்த ரோலு. ஓ வேலை பார்த்தா மதிப்பு கொடுப்பீங்க, வேலையை விட்டு போயிட்டா மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. சார் எம்டி சார் தான் சார் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போனாரு. எதுக்கா? எனக்கு தெரியல சார். அவங்கள வர சொல்லு. அவங்க ஒய்ஃப் தான் இருந்தாங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல வர சொல்லு. சார் எனக்கு பயமா இருக்கு சார். என்ன ஏசுவாங்க சார். அவங்க இங்க வரல, நான் வேற மாதிரி ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? நான் வர சொல்றேன் சார். பார்க்கலாம் என்ன ரீசன் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது காண்டதை பார்க்கட்டும். அப்புறம் இருக்கேன் சார். இன்னைக்கு முக்கியமான ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் இருக்கு. அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தேன். என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அந்த பேஷண்ட் நீங்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க? ஆமா சார். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ என்ன புதுசா நான் போனா என்னத்துக்காகும்? ஏன் என்னாச்சு? தெரியல, இவளை உள்ள மாட்டேன்னாங்களா? அதான் என்னன்னு எம்டி வர சொல்லி இருக்கேன். இவங்க எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கா? பார்க்கலாம். ஏய் என்னடா ஆச்சுதே? ஏதோ உள்ள விட மாட்டேங்களா? இருக்கா என்னன்னு பார்க்கலாம். என்ன இங்க என்ன சத்தம்? அதுக்கு போதும் நான் சொல்றேன், கொஞ்சம் திரும்புங்க. அட இவனா? இவ எதுக்கு இங்க வந்தா? எதுக்கு அவங்க உள்ள வரக்கூடாது? சார் எங்க ஹாஸ்பிடல்ல யார் வேலை பார்க்கணும் யார் வேலை பார்க்க கூடாதுன்னு நாங்க தான் சார் முடிவு பண்ண முடியும். புரியுதுங்களா சார்? அப்படிங்களா மேடம்? அப்போ ஒரு பேஷண்ட் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிரந்தரமா வேலையை வைப்போம் வைக்க மாட்டோம்னு ஒரு கையெழுத்தை வாங்கிக்கிட்டு வேலையை கொடுத்துருக்கலாம். இப்ப பாதி பேஷண்ட்டுக்கு அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க போசன்னா அந்த பேஷண்ட் நிலைமை உயிர் குத்துறவாதான். அத நாங்க பாத்துறோம். இவங்களை விட பேசலான டாக்டர்ஸ் இங்க இருக்காங்க. அவங்கள வச்சு நான் பாத்துக்கிடுவேன். முதல் சரியான காரணத்தை சொல்லுங்க. எதுக்காக இந்த பொண்ணை வேலை எடுத்து தூக்குறீங்க? கண்டவங்களுக்கெல்லாம் நான் போது சொன்ன அவசியம் இல்ல. நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இங்க ஒரு சீஃப் டாக்டர். எனக்கு நீங்க போது சொல்லிதான் ஆகணும். எதுக்காக தேர்வு வேலையை விட்டு தூக்குறீங்க? அப்படி கேளுடா. என்ன சார் இது உங்களுக்கு வேண்டாத வேலை. வேலை பாத்தீங்களா? சம்பளத்தை வாங்கினா போயிட்டே இருங்க. யாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் மனுஷன், தப்புன்னு இருந்தா தட்டி கேட்கதான் செய்வேன். அந்த பொண்ணை வேலை எடுத்துக்கான சரியான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென்னர சார் உங்களுக்கு வேண்டாத வேலை நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டாத வேலை நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். சரியான காரணம் சொல்ல முடியல, எதுக்கு வேலை எடுத்து தூக்குறீங்க? சார் அவங்க மேல ஏகப்பட்ட புகார் வந்திருக்கு. என்ன காதா மாதிரி கொடுத்தாளா? நீங்க யாரு? நீங்க யாரு உள்ள பேசிட்டு இருக்கீங்க? அதான் அவளை வேலை எடுத்துக்கிட்டே. இப்போ யார் எடுத்து பேச உனக்கு என்ன? அவளுக்காக வந்திருக்கேன். நான் அப்படித்தான் கேள்வி கேட்பேன். யார் சொல்லி இந்த புள்ளி நீ வேலை எடுத்து தூக்குன? நான்சென்ஸ். என்ன இது சார்? மந்த கூட்டம் மாதிரி. தொலைச்சு மந்த கூட்டமா? அநியாயத்தை தட்டி கட்ட மந்த கூட்டமா? நீங்க செய்யறது நியாயமான காரியம். பட்டிச்சா மட்டும் போதாது, பண்போட இருக்கணும். அத அப்படியே இந்த தேர்வுக்கு சொல்லுங்க. என்ன என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. கொஞ்சம் நெட் கிட்டலாம் ஓபன் பண்ணி பாப்பீங்களா மாட்டீங்களா? உங்களை பத்தின எவ்வளவு செய்தி வந்துச்சு நெட்ல? உங்களை பத்தின எக்கச்சக்கமான வீடியோ நெட்ல கிடக்குது. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல எங்க ஹாஸ்பிடல்ல நாங்க உங்களை வேலைக்கு வைக்க முடியும்? என்ன பேசுங்க? புரிஞ்சு பேசுங்களா இல்லையா? படிச்சவங்க தானே நீங்க? அது எக்க பொண்ணு இவ இல்ல. அது எங்களுக்கு தேவையில்லாதது. ஆனா நாங்க பார்த்தது இவளதான். அதான் நான் இல்லன்னு நிரூபிச்சிட்டேனே. கோர்ட்ல போய் நிரூபிச்சிட்டேனே. கோர்ட்ல போய் நிரூபிச்சிட்டா மட்டும் அது இல்ல ஆயிருமா? இங்க யாரும் நம்பதுக்கு தயாரா இல்ல. ஏய் என்ன நீ பேசுற? ரொம்ப வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணு பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுங்க. அன்னைக்கு அவ பட்ட வேலையோட இன்னைக்கு நீங்க எல்லாம் பேசுற பேச்சு தான் அவளை சாகடிக்கும். தப்பு பண்ணதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். நான் தப்பு பண்ணதை நீங்க பாத்தீங்களா? பாக்காமதான் நெட்ல ஃபுல்லா பரவி கிடக்குதா? மேடம் போட்டு அவளுக்கு பேசுங்க. அவ தாய் இல்லன்னு நிரூபிச்சிட்டு வெளியில வந்துட்டா. காசு பணம் இருக்கு நிரூபிச்சிட்டு வந்துட்டீங்க. தெரியாசே என்ன இதெல்லாம்? என்கிட்ட ஏன் கூப்பிடுறேன்? இதுல உன் பொண்டாட்டி வேலை தானே? அங்க போய் கத்து. கொத்தவளை கொண்டு வாக்கு. அவளை நீ உயிரோட வச்சுக்க பாரு. அவளுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் எனக்கு தண்டனை தெரியும். வச்சிருக்கேன். உனக்கு பாரு எந்த தப்பு பண்ண அவ தேடி அவமானப்பட்டு செத்து செத்து குறைச்சிக்கிட்டு இருக்கா. மேடம் நான் எந்த தப்பு பண்ணல. அத பத்தி எனக்கு தெரியாது. நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நான் படிச்சு மேல வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த ஒரு காரணத்தை சொல்லி என்ன இப்படி மட்டம் தட்டுறீங்க? நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ராக பகல கஷ்டப்பட்டு தூங்காம கொள்ளாம படிச்சிருக்கேன். இத்தனையும் அவமானம் கஷ்டலாம் தாண்டி வந்திருக்கேன். வந்ததுக்கு அப்புறமும் என்ன வாழ விடாம பண்ணனா நான் என்னதான் பண்ணுவேன்? நல்ல போஸ்டிங்ல இருக்க என்னாலே இந்த உலகத்தை எதிர்த்து போராட முடியல. படிப்பறிவு இல்லாம காசு பணம் இல்லாத பிள்ளைங்க அவமானப்பட்டா அவங்க எப்படி போராடுவாங்க? ஏன் மேடம் ஒரு பொண்ணு மேல சேத்த வாரி பூசுறீங்க? ஒருவேளை ஒரு பொண்ணு அந்த மாதிரி விஷயத்துல உண்மையிலேயே மாட்டிருந்தா கூட அந்த பொண்ணை காப்பாத்த தான் முயற்சி பண்ணுமே தவிர இப்படி ஆளுக்கால சாகடிக்க கூடாது.
படிச்ச படிப்பு அறிவு என் திறமை நான் பாதி நாள் இங்க தான் கழிச்சிருக்கேன். இப்போ என்ன வேண்டாம் தூக்கி எறிறீங்க. என்னால போக முடியாது. என்னால போக முடியாது. நான் போக மாட்டேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அவன நிரூபிச்சுட்டால. இங்க பாருங்க சார், அவங்க கோர்ட்ல வேணா நிரூபிச்சுக்கலாம். ஆனா நிஜத்துல இப்ப என்ன அவங்க வேலை பார்க்க கூடாது அப்படிதானே? ஆமா சார், இனி அவங்க இங்க வேலை பார்க்க கூடாது. இல்ல இல்ல, நான் படிச்சு திறமை நாங்க காட்டி இருக்கேன். என்ன ஈஸியா தூக்கி எறிறீங்க. நான் இப்படி ஒவ்வொரு இடமா போய் என் திறமையை காட்டிட்டே இருக்க முடியாது. திறமையை காட்டினோட தூக்கி எறிய போறீங்க. நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? இந்த பாவல அவங்கள சும்மாவே விடாது. எந்த தப்புமே அந்த பொண்ணு பண்ணல. ஏன் இப்படி ஆளுக்கால அந்த பொண்ணு இப்படி பந்தாடுவீங்க? அந்த பொண்ணு யாருக்கு எந்த தீங்கும் செய்யல. அவ எந்த தப்பு பண்ணல. பாருங்க அத்தை, நான் தப்பு பண்ணேன்னு சொல்றாங்க. நான் எந்த தப்பு பண்ணல. இவன் எது போக மாட்டா. மீறி வேலையை விட்டு தூக்குறீங்க. என்ன சார் பண்ணுவீங்க? தூக்கி பாருங்க. ஹாஸ்பிட்டலே அடிச்சு நிற்கிறேன். என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தேவைப்பட்ட அதையும் பண்ணுவேன். அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழி சுமத்துறீங்க. போத்துட்டு சும்மா இருப்பேன் வச்சுங்களா? நாங்க ஒண்ணும் அநியாயம் பண்ணல. ஆமாமா, நீங்க சப்போர்ட் பண்ணதான் செய்வீங்க. ஏன்னா அந்த வீடியோல கூட இருக்கவங்களே நீங்க தானே. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? மானங்கிறது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் தான். அவர் எந்த தப்பு பண்ணல. ரெண்டு கூட்டுக்கலாணிகள்ல அதான் ஒத்துக்கொத்த காப்பாத்திக்கிறீங்க. அப்படி ஒரு வீடியோ இதுல வெக்க இல்லாம ஹாஸ்பிடலுக்கு வேற வந்திருக்கீங்க. இப்ப என்ன அவ இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே? இல்ல அவ இங்க இருப்பா. அதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. நான் எந்த தப்பு பண்ணல. நான் அவர் அப்படி ஒரு இடத்துக்கு போகவே இல்ல. சத்தியமா சொல்ல போனா எனக்கு அப்படி ஒரு இடமே தெரியாது. ஐயோ பாராட்டிகளா, அந்த புள்ளை இப்படி நிரூபிக்க வைக்கிறீங்களே. இதை விட உலகத்துல என்ன கொடுமை இருக்குது? தேவடி, இதுக்கு மேல நீங்க வேலை பார்க்க வேண்டாம் சொன்னா கேளு. சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். தப்பு பண்ணாம நான் எதுக்கு செய்யுங்க போனோம்? அப்படி நான் போனேன், அந்த தப்பு உண்மையாகாதா? இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு ஒரு மனுஷங்க தான் மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. வா தேன்வழி, நீ ஒண்ணு யாருக்கிட்ட நிரூபிக்கண்டா. வா, இந்த உலகம் நம்புது நம்பட்ட போது நாங்க இருக்கோம். நீ வா தேன்வழி. பாவன சும்மா விடாது. அநியாயமா ஒரு பொண்ணு தப்பு பண்ணாம இப்படி ஆளுக்கால அந்த பொண்ணை வேதனைப்படுத்துதீங்க. அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டா, எத்தனத்தை இழந்தா, எவ்வளவு சந்தோஷத்தை இழந்திருக்கா. நான் எந்த தப்பும் பண்ணல. நிரூபிக்காத வாடி போலாம். சரிமா வா, நீ ஒண்ணு நிரூபிக்கண்டா வா. இல்ல, நான் எந்த தப்பு பண்ணல. தேன்மொழி சொல்றல, நீ யாருக்கிட்ட நிரூபிக்க வேண்டாம், கிளம்பு. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. என்ன தப்பு பண்ணல. தேன்மொழி சொல்லிட்டு இருக்கல, நீ நிரூபிக்க வேண்டாம். வேண்டாம் தேன்மொழி, வா தேன்மொழி போலாம். நீ நல்லவா வா. ஆரம்பத்துல இருந்தே இந்த பொண்ணு எல்லாரும் ஏமாத்துறாங்க. அவளுக்கு கிடைக்க வேண்டியதை ஏமாத்துனாங்க, அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை ஏமாத்துனாங்க. இப்ப அவ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு வாங்கின பட்டத்தையும் அவகிட்ட இருந்து தட்டி பறிக்கீங்க. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. நான் வேலை பார்க்கணும். நான் டாக்டருக்கு கஷ்டப்பட்டு படிச்சேன். நான் இந்த டாக்டர் வேலை பார்க்கணும். ப்ளீஸ் என்ன விடுங்க. ப்ளீஸ். ஐயோ பாவம் இந்த பொண்ணு. ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது? அவ எதனால எதிர்த்து போராடி அதுல இருந்து மீண்டு வந்துடுறான்னா எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்கீங்க. சரிம்மா போலாம். அவமானப்பட்டு நிக்காத, வா போலாம். இங்க இருந்து உன்னை போ சொன்னேன். அவளை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க இந்த ராஜினாமா பண்றேன். என் சேரு, என் பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும். வேர்ல்டுலே நான் வாங்கின ஒரு மெடலுக்காக தானே இந்த ஹாஸ்பிட்டல் கொடி கட்டி பார்க்குது. அதை நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் எம்டி பதிலிருந்து நான் விலகிக்கிறேன். இனி எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.
எஸ் சார், இன்னும் 15 நிமிஷத்துல என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, டீல முடிச்சு அனுப்புறேன், கையெழுத்து போட்டு அனுப்புங்க. சார் சார் இவர் போயிட்டாருன்னா ஹாஸ்பிடல்ல தரமட்டமாயிருமே சார். அதுல ஒண்ணு இல்ல சார், நீங்க போகண்டா. அவனுக்காக எதுக்கு சார் நீங்க? என் அன்னைக்கிளியம்மா சரிசமா பார்த்த பொண்ணு. அவளுக்கு தேவையில்லாத பட்டம் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்புவீங்க. நான் இங்க உங்களுக்காக மாடு மாதிரி உழைக்கணும். அவளை எங்க உயர்ந்த இடத்துல வைக்கணுமோ அங்க எனக்கு வைக்க தெரியும். நான் கெட்ட ஹாஸ்பிட்டலுக்கு அவ தான் எம்டி. தெரிஞ்சு இங்க தான் வேலை பார்ப்பேன்னு சொன்னா, தான் பண்ணி நான் விட மாட்டேன்னு சொன்னா. அவளுக்கு நீங்க கொடுத்த பட்டம் சூப்பர் சார். அதே எடுத்து பேசுறேன். அது மட்டும் இல்ல, நிறைய டாக்டர்ஸ் போராட்டம் பண்ணிட்டாங்க. என்னன்னு? இவங்க ஒழுக்கம் கெட்டவங்க, இவங்க கிட்ட வர பேசலாம் நம்மள தப்பா பாப்பாங்கன்னு. சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் நல்லவன். அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுமா? அவருக்கு சந்தர்ப்பம் வந்து பாருங்க, மூடிக்கிட்டு போயிடுவான். மூடிக்கிட்டு போக வேண்டியதெல்லாம் வாய்ச்சாடிய பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், இன்னும் 15 நிமிஷத்துல என் டேபிளுக்கு வந்திருக்கணும். இல்ல அடுத்த நாள் நான் கோர்ட்ல போய் நிப்பேன். சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் நீங்க ஹாஸ்பிடல் போய்ட்டா எல்லாமே முடிஞ்சிரும் சார். தெரியுதுல, இன்னும் 15 நிமிஷத்துல ஏன் சார் என் டேபிளுக்கு வந்திருக்கணும். சார் இந்த பொண்ணு இங்க வேலை பார்க்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் சார். யாரும் ரெக்கமெண்ட் அவளுக்கு தேவையில்லை. அவளுக்கு திறமை இருக்கு, வருவா. எத்தனையோ வழிகளை தாண்டி வந்துட்டா. இந்த வழி ஒண்ணு அவளுக்கு பேசல. எத்தனை வழி? வா போராடு, சும்மா கேஞ்சுக்கிட்டு இருக்காத. தேன்மொழி, இதுக்கப்புறமா நீங்க வேலை பார்க்கண்டா. வா நம்ம போலாம். சரி, நான் மேலிட்ட பேசுறேன், உள்ள போங்க. தேன்மொழி கிளம்பு. சாரி, உள்ள வா தேன்மொழி. வா தேன்மொழி. தேன்மொழி வாமா, உன் திறமைக்கு நிச்சயமா எங்கேயாவது வேலை கிடைக்கும். வா. எவ்வளவுதான் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாட போறீங்கன்னு நானும் பார்க்க தான் போறேன். வலினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு வலி இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம பேஷண்ட கவனிக்கிறதுல முழு கவனம் செலுத்தின எனக்கு நீங்க கொடுத்த பட்டம். சரி, நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணாக இருந்துட்டு போறேன். ஆமா, நீங்க வீடியோல பார்த்தது எல்லாமே உண்மைதான். நானும் இவர் அங்கதான் இருந்தோம். நானும் அவர் அங்க அப்படித்தான் இருந்தோம். இத்தனை நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் நடிச்சு நிக்க நான் போக்குறேன். ஹலோ டேய், இத தர மட்டமாக்கடா. உமேல கோவத்துல இல்ல, ஒரு பொண்ண தர குறவா பேசின பாரு, அதுக்காக. டேய், அவ அழுதுகிட்டே போறா, சீக்கிரம் என்னன்னு பாருடா. அடச்சே, போங்கடா. நீங்களும் இந்த உலகமும் போங்கடா. இதுக்கு வேலை என்னால போராட முடியாது. நான் இந்த இடத்துக்கு வரைக்கும் தானடா இவ்வளவு பாடுபட்டேன். அந்த இடத்துல என்ன இருக்க விடல. இதுக்கப்புறம் நான்லாம் எதுக்குடா வாழணும்? படிச்சா கௌரவமா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். இந்த படிப்புக்காகவே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே. வேண்டாம், போங்கடா. இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை என் கழுத்துல போடுறதுக்கு நான் எத்தனை அவமானத்தை என் தோல்ல போட்டிருக்கேன். இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை என் தோல்ல போடுறதுக்கு எத்தனை நான் இழந்திருக்கேன். எனக்கு இப்ப இதை பார்க்கறதுக்கு பிடிக்கல. போங்கடா. இதுவே எனக்கு போட முடியல. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் எந்த தப்புமே பண்ணலையடா. ஏன் என்ன வாழ விடல? ஆசைப்பட்டது ஒரு தப்பு. நான் பறக்கும் போதே பணக்கார அப்பனுக்கும் பிள்ளையா பிறந்திருந்தா நான் எதுக்கு இவ்வளவு அவமானப்பட்டிருக்க போறேன்? படிப்பு வாசனை என்னன்னு தெரியாத தாய் தப்பனுக்கு பிறந்தனால படிக்க ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? அவங்களுக்கு படிப்போட அருமை தெரியல. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் மேல வரணுன்னு எனக்கு தெரிஞ்ச மொழியை பயன்படுத்தி நான் வந்தேன். அது ஒரு தப்பா? இல்ல, நான் இதை போட போறது இல்ல. நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்ல. ஆசையா எதை என் தோல்ல போட நினைச்சேனோ அதை இனி நான் போட முடியாது. எனக்கு இனி வாழ பிடிக்கல. வேண்டாம் வேண்டாம், முடிச்சுக்கிடுதேன். என் கதையை நான் இதையோட முடிச்சுக்கிடுதேன். தேன்மொழின்னு ஒருத்தி இருந்தா வாழ்ந்தாங்க. கண்ணாடியில எதுவுமே வேண்டாம். போறேன் போறேன். இதுக்கு மேல என் மானத்தோட விளையாடுறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை. எத்தனை பேர் தான் கூறு போட்டு விப்பீங்க? சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு தனியா இருந்தா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு. ஆனா இவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சத்தியமா எனக்கும் தெரியாது.
இதே ஒரு கோடீஸ்வரனுக்கு புள்ளியா பிறந்தோ விஐபிக்கு புள்ளியா பிறந்தோ இந்த சாதனையை பண்ணியிருந்தா உலகமே என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும். தப்பே பண்ணியிருந்தாலும் அதை மூடி மறைச்சிருக்கும். நான் அப்படி பிறக்கலையே. அதான் நான் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு வாங்கின பட்டத்தை கூட என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. ஓ மேல என்ன தப்பு இல்லையே, நீ மன கசந்து அழுதுகிட்டு இருக்க. இங்க பாரு தென்மொழி, உனக்காக பின்னாடி ஒரு பெரிய எதிர்காலமே காத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேதனையெல்லாம் பார்த்து உடஞ்சு போயிடாத. உனக்கான ஒரு பெரிய பொக்கிஷம் காத்துக்கிட்டு இருக்கும். பார்த்துக்க. அத்தை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தூரத்தில் இருக்க வெளிச்சம் பாதைக்கு உதவாதத்த. கண்டிப்பா உதவும், கண்டிப்பா உதவும். நிச்சயமா நீ ஜெயிப்ப. கண்டிப்பா சொல்றேன். இங்க பாரு, ஒன்னே மாதிரி தான் அன்னைக்கிளியத்தையும். இங்க பாரு, இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறமே உன்னால போராடம் இல்ல. அப்பெல்லாம் பொண்ணுங்க படிச்சாலே தப்புன்னு இந்த காலத்திலேயே அத்தனை ஆண்களை எதிர்த்து படிச்சவங்க தான் அன்னைக்கிளி. அவங்க படாத அவமானத்தையா நம்ம பற்ற போறோம் சொல்லி சாதிக்கலாம். இன்னைக்கு பாரு, அவங்க என்னென்ன நன்மைலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்னாலே முடியும். புரிஞ்சுக்க தேன்மொழி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. யாரு நம்பினா என்ன, நம்பாம போனா என்ன, நாங்க உன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கோம். இப்போ இல்ல, எப்பவுமே நாங்க உன் பின்னாடி இருப்போம். சத்தியமா சொல்றேன். டேய் பொண்ணுத்தர, நம்ம எப்பவும் பின்னாடி இருப்போம்லடா. கண்டிப்பா இருப்போம், கண்டிப்பா உன் பின்னாடி நாங்க இருப்போம். இங்க பாரு, உனக்காக தென்னரசு அந்த ஹாஸ்பிடல்ல இருந்தே வெளியில வந்துட்டா. இதை விட அந்த உலகத்தை நீ என்னத்த சம்பத்தி பண்ண போற சொல்லி? இப்படி நமக்காக யாரை தூக்கி எறிவா சொல்லு பாப்போம். அவ்வளவு பெரிய போஸ்டிங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். நீ ஜெயிச்சிட்டு சரிமா, நீ தோத்தலாம் போகல. உன் வெற்றியும் பொறாமையை பார்த்து கேடு கட்டாவ பண்ண வேலைக்காக நீ எதுக்கு கண்ணீர் சிந்துற? அவ கெட்டின புருஷனுக்கே ஈவரக்கம் பார்க்காம அவனையே வச்சு கேவலப்படுத்திருக்கா. அவ கேவலப்படுத்திட்டானே, நீ எதுக்கு உடஞ்சு போற? காலாளுக்கு தக்க தண்டனையை கொடுக்கும். பரந்தால நீ ஜெயிக்க பிறந்தவ தேன்மொழி. நீ நிச்சயமா ஜெயிப்ப. 100% உண்மையா நேசிச்சா. 100% அவன் மேல உண்மையா இருந்தா. இந்த பாரு, தோத்து போய் வந்து நிக்கிறான். தோத்து போயிட்டேன். எனக்கு இருக்க ஒரே ஆறுதலை பொண்ணி மட்டும்தான். என் சேர்மா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். போதும், அவன் சொன்ன வாக்க நான் நிறைவேற்றுவேன். நிறைவேற்றதுக்கு கூட இருப்பேன். இப்ப இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிமானம் நீ மட்டும்தான். நீயும் தப்பான முடிவெடுத்துட்டா அப்புறம் நான் வாழதுல அர்த்தம் இல்லாம போயிடும் தேன்மொழி. ஏமாறப்பட்டுட்டோம், தோத்து போயிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தா. அவ இப்ப வாழ்றான்னா அது உனக்காக தான். எந்த காலத்திலயும் உன் கூட துணையா நிப்பான். சத்தியமா நிப்பான். ஏன்னா அவனும் வாழ்க்கையில தோத்து போய் நிக்கல. நம்பினவங்களாலே முதுகுல குத்தப்பட்டு துரோகம் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு தெரியும். நீ எப்படி தோத்து போய் நிக்கிறியா, அப்படிதான் அவனும் தோத்து போய் நிக்கிறான். போராடுவோம். இங்க பாரு, நமக்குன்னு ஏகப்பட்ட கடமை இருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு வேணா போய் சேரலாம். செய்யறதுக்கு முன்னாடி போக வேண்டாம். என் ஹாஸ்பிட்டல் கட்டணும், டெஸ்ட்டை பார்க்கணும், அதை மறுபடியும் ஒரு நல்ல கையில ஒப்படைக்கணும். இப்படி ஏகப்பட்ட கடமை நமக்கு இருக்குது. முடிச்சுட்டு வேணா போலாம். முடிச்சுட்டு வேணா போ. சரியா, முடிச்சுட்டு போயிடலாம். அழாதடி, அழாத. வச்சுக்கா, இது உனக்கு பொருத்தமா இருக்கு. வச்சுக்கா, ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். அப்ப பாரு, நாம இன்னைக்கு அழுத அழுகைக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமா சிரிப்போம். உன் பின்னாடி சத்தியமா நான் இருப்பேன். நம்ப.